மதுரை கிரானைட் முறைகேடு குறித்து IAS அதிகாரி சகாயம் திங்களன்று 7ஆம் கட்ட விசாரணையை துவக்கினார். மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு முதற்கட்ட விசாரணையை துவக்கியது. தொடர்ந்து 6 கட்ட விசாரணை நடந்து முடிந்துள்ள நிலையில் திங்களன்று 7ஆம் கட்ட ஆய்வு துவங்கியது. இதுவரை நடத்தப்பட்ட ஆய்வில் பொதுமக்களிடமிருந்து சகாயம் புகார் மனுக்களை பெற்றதோடு கள ஆய்விலும் ஈடுபட்டார். 7ஆம் கட்ட ஆய்வு தொடர்ந்து 4 நாட்கள் நடக்கிறது. இந்த விசாரணையில் ஆஜராக 17 கிரானைட் குவாரி உரிமையாளர்களுக்கு சகாயம் சம்மன் அனுப்பியுள்ளார். முதல் நாளில் மேலூர் கிரானைட் உரிமையாளர்கள் கோட்டை வீரன், சோலைராஜன் ஆகியோர் ஆஜராக வேண்டுமென்று சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் கோட்டை வீரன் சார்பாக வக்கீல் ராஜசேகர் ஆஜரானார். கல்லுப்பட்டியை சார்ந்த கோட்டை வீரன் சம்மன் வந்திருக்கு. அந்த சம்மன் சார்பா ஆஜராக நான் வந்திருக்கேன். அவர் டெல்லியில அவசர வேலையா இருக்கனால இன்னைக்கு அவரால் வர முடியல. வியாழக்கிழமை ஆஜராகிறோம்னு சொல்லியிருக்கோம். வியாழக்கிழமை எங்கள் தரப்புல என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அந்த ஆவணங்களையும் உங்க சைடு என்னென்ன அறிக்கை இருக்கோ அந்த அறிக்கையும் எங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுக்கணும். அதை நேரடியாக நான் விசாரணை பண்ணுவேன். அவர் வரணும்னு சொல்லி சகாயம் சார் சொல்லியிருக்காங்க. வர்ற வியாழக்கிழமை எங்களை உங்க தரப்பினரோட நேரடியாக ஆஜராகுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற குவாரி உரிமையாளர்கள் அடுத்தடுத்து அறிவிக்கப்படும் தேதியில் ஆஜராக வேண்டும் என்றும் சகாயம் குழுவினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். செவ்வாய்க்கிழமையன்று PR பழனிசாமி நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.